வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மைப் போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மைப் போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஒன்று கூட இந்த மாலை வேளையிலே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளுடைய வேத பாடத்திற்காக உடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் வருகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த நாள் 9வது நாளுடைய வேத பாடத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய கிருபையுள்ள கரங்களே முற்றிலும் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
இந்த நாளிலும் ஆண்டு வார்த்தை உங்களோடு கூட பேசும்படி, பகிர்ந்து கொள்ளும்படி, போதிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வகுப்பிலே ஸ்தோத்திரம் தூதர்களை பற்றி நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த வகுப்பிலே நாம் தூதர்களை பற்றி படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேவனை பற்றிய ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு, அறிவு நமக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனை பற்றி, சாத்தானானவனை பற்றிய ஒரு பெரிய வெளிப்பாடும் தேவ பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்கிறது. சாத்தான் என்று சொல்லும்போது சாத்தான் ஆனவன், அவன் சாத்தானாக சிருஷ்டிக்கப்படவில்லை. தூதனாக இருந்தவன் சாத்தான் ஆனவனாக மாறிப்போனான். அப்போது சாத்தானை பற்றியும் அசுத்தாவிகளை பற்றியும் பேய்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தூதர்களை பற்றிய ஒரு அடிப்படை அறிவும் தெளிவும் வெளிப்பாடும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எப்படி தேவனை பற்றிய ஒரு படிப்பினை நமக்கு அவசியமாயிருந்து கடந்த நாட்களிலே தேவனுடைய இருப்பை குறித்து, தேவனுடைய இயல்புகளை குறித்து, தேவனுடைய சுபாவங்கள் குணாதிசயங்களை குறித்து, தேவனுடைய நாமங்களை குறித்து, தேவனுடைய நிலை திருத்துவத்தை குறித்து நாம் படித்து அறிந்து நம்முடைய தேவனை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டோமோ அதுபோல சாத்தானானவனை பற்றிய ஒரு வெளிப்பாடும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. காரணம், நம்முடைய பிரதானமான முக்கியமான முதன்மையான எதிரியானவனாக சத்ருவானவனாக அவன் நமக்கு இருக்கிறபடியினாலே அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி, அவனுடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளும்படி அவனை பற்றியதான ஒரு அறிவும் தெளிவும் வெளிப்பாடும் இந்த கடைசி நாட்களில் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் அவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியம் என்று சொல்லும்போது முதலாவது தூதர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனபடினாலே தான் கடந்த வகுப்பிலே தூதர்களை பற்றி உங்களோடு கூட பேசினேன். சோதரம் அநேக விஷயங்களை விசாலமாக பேசினேன். சில நாட்கள் கழித்து இந்த வேத பாடம் நடக்கிறதுனாலே உங்களுடைய ஞாபகத்திற்காக மறுபடியும் அதை நினைப்பூட்டி தொடர்ந்து இந்த வகுப்பை நான் தொடர விரும்புகிறேன். தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் முழு வேதாகமத்திலும் தூதர்களை பற்றி அநேக வசனங்களிலே, அநேக சம்பவங்களிலே தேவனுடைய வார்த்தையாக வேத வாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே தூதர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை நாம் அறிகிறோம். தூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது மனிதர்களை காட்டிலும் தூதர்கள் மேன்மையுள்ளவர்களாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் சங்கீதம் 8:5 சொல்லுகிறது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்ததை குறித்து வசனம் சொல்லுகிறது, தேவ தூதரை பார்க்கிலும் சற்று சிறியவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியானால் என்ன? நாம் அறிகிறோம், தேவதூதன் மனிதனிலும் மேன்மையுள்ளவன் என்பதை நாம் அறிகிறோம். தேவ தூதர்களுடைய சுபாவம் மற்றும் இயல்பான தன்மைகளை கடந்த வகுப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது நான் சொன்னேன், தேவ தூதர்கள் ஆழ்தத்துவம் உடையவர்கள். எப்படி தேவன் ஆழ்தத்துவம் உடையவராக இருக்கிறாரோ, எப்படி மனிதன் ஆழ்தத்துவம் உடையவனாக இருக்கிறானோ, அதுபோல தேவ தூதர்களும் ஆழ்தத்துவம் உடையவர்கள். ஆழ்தத்துவம் உடையவர்கள் என்று சொல்லும்போது சுய அறிவு, சுய விழிப்புணர்வு, சுய உறுதி, சுய தீர்மானம் உடையவர்கள் தேவ தூதர்கள். மட்டுமல்ல, ஒழுக்க நெறி உணர்வுள்ளவர்கள் தேவதூதர்கள். மட்டுமல்ல, சந்தோஷப்படுகிறவர்கள் தேவதூதர்கள். விருப்பத்தை உடையவர்கள் தேவதூதர்கள். கணக்கொப்புவிக்க வேண்டியவர்கள் தேவதூதர்கள். இந்த பண்புகள் எல்லாம் அவர்களுடைய ஆழ்தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போது தேவதூதர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஆழ்தத்துவம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் நினைக்கிறாங்க தேவதூதர்கள் என்பது மகிமையடைந்த மனிதர்கள் என்று. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் என்பவர்கள் வேறு, தேவதூதர்கள் என்பவர்கள் வேறு. தேவதூதர்கள் என்பவர்கள் மகிமையடைந்த மனிதர்கள் அல்ல. நாம் அநேக வசனங்களை பார்க்கிறோம். சோதரம், நாம் விசுவாசிகள் தேவதூதரை போல இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறதே ஒழிய எந்த இடத்திலும் நாம் தேவதூதராக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்னும் சில வசனங்களில் தெளிவாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி
என்று தனியாகவும் 1000 10,000 தேவ தூதர்கள் என்றும் எபிரேயர் 12:22 நாம் வாசிக்க முடிகிறது. அப்போது இந்த வசனத்தில் நமக்கு தெரிகிறது, தூதர்கள் என்பவர்கள் வேறு, பூர்ணராக்கப்பட்ட மனிதர்கள் நீதிமான்கள் என்பவர்கள் வேறு. அப்போது நாம் பார்க்கிறோம், மட்டுமல்ல தேவ தூதர்களை நாம் நியாயந்தீர்ப்போம், விசுவாசிகள் தேவ தூதர்களை நியாயந்தீர்ப்பால் என்று சொல்லப்படுகிறது. அப்போது விசுவாசிகளுக்கும் தேவ தூதர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். இப்படி நாம் பார்க்கும்போது தேவ தூதர்கள் ஆழ்த்தத்துவம் உடையவர்கள் என்கிறதை நாம் பார்த்தோம். இரண்டாவது, தேவ தூதர்கள் அவர்கள் பூரணராக்கப்பட்ட மனிதர்கள் அல்ல என்றும் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, தேவ தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். எப்படி தேவன் ஆவியாய் இருக்கிறாரோ அதுபோல அவருடைய தூதர்களும் ஆவியாய் இருக்கிறார்கள். தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதற்கு ஒப்பாக அல்ல. மனிதனுடைய ஆவி என்பது வேறு, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பது வேறு, தேவ தூதர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள் என்பது வேறு. தேவ தூதர்கள் அவர்கள் ஆவியாய் இருந்தாலும் பல சமயங்களில் வேதாகமத்திலே அவர்கள் மாம்ச உருவெடுத்து வெளிப்பட்ட சில சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். இந்த காரியத்தை குறித்தும் தெளிவாக கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். நான்காவதாக, தேவதூதர்களை பற்றி அவள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள் என்று உங்களோடு நான் சொன்னேன். அப்படியானால் என்ன? அவர்களில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை. தேவதூதர்கள் என்ன கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு இல்லை. அவர்கள் சேனைகளாக, ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆண் பெண் என்கிற பாலின வேறுபாடு கிடையாது. அவர்களுக்குள் திருமணம் என்பது ஒன்று கிடையாது. அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பது என்பது கிடையாது. அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. அவர்கள் தேவ புத்திரர் என்றுதான் வேதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் தேவ தூதர்களின் புத்திரர் என்று அவர்கள் அழைக்கப்படவில்லை. எபிரேயர் 2:16 நம்ம வாசிக்கிறோம், அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார், தேவ தூதருக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அங்கு நாம் அறிகிறோம், தேவ தூதருடைய சந்ததி என்று குறிப்பிடாமல் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். மனுஷனுக்கு ஆபிரகாமுக்கு தான் சந்ததி உண்டு, தேவ தூதர்களுக்கு சந்ததி கிடையாது. அவர்கள் ஆண் பெண் வேறுபாடு அற்றவர்கள், அவர்களுக்கு பாலினம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வேதாகமத்தில் எங்கெல்லாம் தூதன் தூதர் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஆண்பாலிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஐந்தாவதாக, தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை உங்களோடு கூட நான் சொல்லியிருந்தேன். தேவனுடைய ஞானம் மிக பெரிதாகவே கருதப்படுகிறது. காரணம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். அப்போது பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொன்னால் தூதர்களுக்கு அநேக விஷயங்கள் தெரியும். ஆனால் கிறிஸ்துனுடைய வருகை தூதர்களுக்கும் தெரியாது என்பதை அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறார். இப்படி நாம் பார்க்கும்போது தேவதூதருடைய ஞானம் மனித ஞானத்திலிருந்தும் உயர்ந்து நிற்கிறதை நாம் அறிய முடிகிறது. ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்ட, அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவே, நசனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவே, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டானாம். அப்போது விழுந்து போன தூதர்களுக்கும் இயேசு தேவகுமாரன் என்கிற வெளிப்பாடு இருந்தது, ஞானம் இருந்தது. அப்போது தேவ தூதருடைய ஞானம் உயர்ந்தே நிற்கிறது என்கிறதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்தபடியாக தேவ தூதர்களின் வல்லமையை குறித்து உங்களோடு சொன்னேன். தூதர்களின் வல்லமை என்பது மனிதனுடைய வல்லமை காட்டிலும் மிக பெரிதாகவே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் வல்லமையின் தூதர்கள் என்றே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினதாக இருக்கட்டும், கல்லறையில் மூடப்பட்ட இந்த மிகப்பெரிய கல்லை புரட்டி போட்டதாக இருக்கட்டும், அசீருடைய பாளையத்தில் இருக்கிற 1,85,000 பேரை சங்கரித்த காரியமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலும் தேவதூதருடைய வல்லமையை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி தேவதூதருடைய இயல்புகளையும் குணாதிசயங்களையும் குறித்து கடந்த வகுப்பிலே
உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக முகவுரையாக நான் சொல்ல விரும்பினேன். இந்த நாளிலே தேவதூதருடைய பணிகளை குறித்து, தேவதூதருடைய வேலைகளை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவற்றோடு தொடர்புள்ள தூதருடைய பணிகளை முதலாவது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 38வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, விசேஷமாக 30, 31 அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். தேவதூதன் கேப்ரியேல் என்னும் தூதன் மரியாளுக்கு இரட்சகர் இயேசு அவரிடத்தில் பிறக்கப் போகிறார் என்கிற செய்தி அறிவிக்கும்படி வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கேப்ரியேல் என்னும் தூதன் மூலமாக மரியாள் இரட்சகர் இயேசுவின் தாயாக போகிறாள் என்கிற செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் பிறப்பிலே தூதர்கள் சம்பந்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பிலே தூதருடைய பணியை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பேர் குறிப்பிட்டு கேப்ரியேல் என்னும் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து நாம் பார்க்கிறோம், அப்படி மரியாள் கர்ப்பவதியான போது அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசேப்பு யோசனையாயிருந்தான் என்று வசனம் சொல்கிறது. மத்தேயு 1:20 அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இங்கு நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி கேப்ரியேல் என்னும் தூதன் முதலாவது மரியாளிடத்தில் இடைபடுகிறார். இரண்டாவது யோசேப்பினிடத்தில், மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியான குழந்தை என்பதை ஒரு தூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு யோசேப்பிற்கு அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு முன்னணையில் கிடைக்கப்பட்ட போது லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவதூதன் அவர்களை நோக்கி, இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு கூட்டம் மேய்ப்பரில் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தூதர்கள் தரிசனமாகி இயேசு பிறந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்படி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் பணியிலே இந்த 3 இடங்களிலும் தேவ தூதர்களுடைய ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது மரியாளிடத்திலே கேப்ரியேல் தூதன் பேசுகிறான். அதுபோல யோசேப்பிடத்திலே சொப்பனத்திலே தேவதூதன் பேசுகிறான். சோதரம் மந்தை மேய்ப்பிடத்திலே தேவதூதர்கள் பேசுகிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட இந்த அனுபவத்திலே தூதர்களுடைய பணியையும் பங்களிப்பையும் நாம் பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலும் தூதர்களுடைய பணி அதிகமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். விசேஷமாக மத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, கிறிஸ்து வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட பின்பு தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறார். உபவாசம் ஜெபிக்கிறார். அவருக்கு பசியும் தாகமும் உண்டாகிறது. அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்படுகிறார். 3 சோதனைகள் அவருக்கு எதிராக வருகிறது. அந்த 3 சோதனை இயேசு மேற்கொள்ளுகிறார். மேற்கொண்டு முடித்த உடனே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அவருடைய முதலாவது பங்களிப்பை இந்த இடத்துல பார்க்க முடியுது. இரண்டாவது பங்களிப்பாக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யோவான் 1:51 நாத்தான்வேலிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார். நாத்தான்வேலை பற்றி இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன். இதை குறித்து மிகுந்த ஆச்சரியப்பட்டு, நீ உண்மையிலேயே நீர் மேசியா என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லுகிறார், இது முதல் மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்ட போது தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடையின் ஊழியத்தை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறார், இது முதல் என்னிடத்திலிருந்து
தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி, அதோடு கூட நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே அவர் மிகுந்த பாரப்பட்டு அவருடைய வியர்வையின் பெருந்துளி இரத்தமாக விழுகிற அளவிற்கு அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு ஜெபித்த போது ஒரு தேவ தூதன் தோன்றி அவனை பலப்படுத்தினான் என்று வசனம் சொல்கிறது. நான் பார்க்கிறோம், லூக்கா 22:43 அதை நான் வாசிக்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நாம் பார்க்கிறோம், மூன்றாவதாக இந்த இடத்திலே இயேசுவினுடைய ஊழியத்திலே தூதனுடைய பங்களிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த வசனமாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 26:53 வாசிக்கும்போது, இங்கு பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், பட்டயத்தை உருவி அவர் பட்டயத்தினாலே ரட்சிக்கும்படி காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்கான காது அருந்து போகிற அளவிற்கு வெட்டி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய காதை சொஸ்தமாக்கின பின்பு அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நிச்சயிக்கிறார். இந்த லேகியோனுடைய கணக்கு 6000 தூதர்கள். அப்போ 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் அனுப்பப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறாயா? இயேசு ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் இயேசுவை அழைத்து செல்லும்படி, இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி, இயேசுவை தப்புவிக்கும்படி, மறுபடியும் இயேசு தன்னுடைய ஸ்தானத்திற்கு திரும்ப செல்லும்படி தூதர் சேனை அவருக்காக இறங்கி வரும். இயேசு அதைத்தான் சொல்கிறாரு, நான் கேட்டுக்கொண்டால், நீ எனக்காக பட்டயத்திட்டுக்கிற காரியம் என்ன? நான் கேட்டுக்கொண்டால் இப்பொழுதே 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். நான் பார்க்கிறோம், இப்படி தூதர்களுடைய தொடர்பு, ஊழியம், பங்களிப்பு இயேசுடைய ஊழியத்திலே அதிகமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் தெழுந்த வேளையிலே அவருடைய கல்லறையிலே அவருக்கு பரிமள தைலம் இடும்படி ஸ்திரீகள் வந்தபோது அவருடைய வேண்டுதல் இப்படி இருந்தது. என்னவென்று சொன்னால், வாசலின் இந்த கல்லை யார் புரட்டி போடுவார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மத்தேயு 28:2 நாம் வாசிக்கிறோம், ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவத்திலே அந்த கல்லறையை புரட்டி அந்த கல்லறையின் வாயில் இருந்த கல்லை புரட்டுகிற ஒரு பணியை ஒரு தூதன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றபோது நான் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 1:10 அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும்போது வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அந்த 2 பேரும் தேவ தூதர்கள், அந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அவர் அப்படியே திரும்பவும் வருவார் என்கிற செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அவர் சோதிக்கப்பட்டதிலிருந்து அவருடைய ஊழியத்தின் பாதையிலும், அவர் கெத்செமனேவில் ஜெபிக்கும் போதும், அவர் துரோகிகளுடைய பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேளையிலும், அவர் மரித்த பின்பு உயிர்த்தெழுகிற வேளையிலும், அவர் பரமேறுகிற வேளையிலும், இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை ஊழியம் முழுவதுமாக தூதலுடைய பணியை, பங்களிப்பை நாம் பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25:31 நாம் பார்க்கிறோம், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே யாரோடு கூட வருவாராம்? சகல பரிசுத்த தூதரோடும் கூட அவர் வருவார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலேயும் தூதர்களுடைய பணி, பங்களிப்பு அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மட்டுமல்ல, 1 பேர் 1:12 நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டுடைய கடைசி பகுதி, இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிற ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு தேவ தூதர்கள் ஆவலாயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த முழு பகுதியை நாம் நிதானித்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே தூதர்களுக்கு ஒரு ஆழமான ஒரு
உறவு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் தூதர்களுக்கும் இடையே ஒரு ஆழமான உறவு இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தூதருடைய பணிகள் என்று இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பு துவங்கி அவருடைய சோதனை நேரம் துவங்கி, கெத்செமனே நேரம் துவங்கி, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், திரும்பவும் வருதல் என எல்லா இடங்களிலுமே தேவதூதருடைய பணி விசேஷமானதாக இருக்கிறது. சரி, அடுத்த ஒரு பகுதியாக தேவதூதர்களுக்கென சில பொதுவான பணிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களுக்கு பொதுவான பணிகள் நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது காரியம், தேவதூதருடைய பொதுவான முதல் பணி என்னன்னு சொன்னால், அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்துள்ளோம், தேவதூதர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் ஆராதிக்கிறவர்கள். தேவனுடைய பொதுவான முதல் பணி தேவனை ஆராதிக்கிறவர்கள். சங்கீதம் 148:2 சொல்லுகிறது, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அப்போ தூதர்களுடைய ஒரு பிரதானமான பணி, பரலோகத்திலே கோடான கோடி தூதர்கள் இடைவிடாமல் தேவனை இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல், மலையாளத்தில் சொல்லப்படுகிறது, விசிரமம் கூடாதே இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய பிரதானமான ஒரு பணி என்னவென்று சொன்னால் ஆராதனை செய்வது. மத்தேயு 18:10 இந்த வசனத்தை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை தேவதூதர்கள் எப்போதும் தரிசிக்கிறார்கள். எப்போதும் தேவதூதர்கள் பரலோகத்திலே தேவனை தரிசித்து ஆராதனை செய்கிறார்கள். வெளிப்படுத்தல் 5:11 நாம் வாசிக்கிறோம், பரலோகத்தை சுற்றி நடக்கிற ஆராதனை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய லக்கம் 1000 10,000 இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. திரளான சேனையாக பரலோகத்திலே அவர்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருக்க நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 1:6 வாசிக்கும்போது இதைத்தான் வாசிக்கிறோம். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரித்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், தேவதூதர்கள் ஆராதிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது தேவதூதர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவருடைய வேலை என்ன? தேவ ஜனங்களை பாதுகாக்கிறவர்களாக, விடுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 19:11 நாம் பார்க்கும்போது இங்கே நாம் வாசிக்கிறோம், தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார். இது என்ன சம்பவம் என்று உங்களுக்கு தெரியும். லோத்தினுடைய வீட்டிற்கு தேவதூதர் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது லோத்தையும் லோத்தின் வீட்டாரையும் நெருக்கி அவர்களுக்கு தீங்கு செய்யும்படி அந்த பட்டணத்தார் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஒரு காரியத்தை அந்த வீட்டிற்கு வந்த தேவதூதர்கள் செய்கிறார்கள். தங்களுடைய கையை வெளியே நீட்டி லோத்தை வீட்டிற்குள் இழுத்து கொண்டு கதவை அடைத்து விட்டு வெளியே இருக்கிற அந்த ஊர் ஜனங்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினாங்க. அவர்கள் விடிய விடிய வீட்டை தேடியும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நான் பார்க்கிறோம், தேவதூதர்கள் தேவ ஜனங்களை பாதுகாக்கிறவர்கள், தேவ ஜனங்களை விடுவிக்கிறவர்கள். அந்த பணியை அவர்கள் செய்கிறார்கள். அந்த பணியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, 1 ராஜாக்கள் 19:5 நாம் வாசிக்கும்போது, மரணத்திற்கு பயந்து, உயிருக்கு பயந்து, ஒரு ஸ்திரீனுடைய மிரட்டலுக்கு பயந்து எலியா படுத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்த போது வசனம் சொல்லுகிறது, சூறை செடியில் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி அவனை போஜனம் பண்ணு என்றான். நாம் பார்க்கிறோம், தேவ தூதர்கள் தேவ ஜனங்களை பாதுகாக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களை பாதுகாக்கிறவர்கள். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. மட்டுமல்ல, தானியேலின் புத்தகம் நமக்கு தெரியும், 3வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்ற 3 பேரை குறித்தும் நாம் பார்க்கிறோம். ராஜா சாட்சி சொல்லுகிறார், அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாருங்க, அவர் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள்? 3 பேர் அக்கினி சூளையில் போடப்படுகிறார்கள். 4வது ஒரு நபர், ஒருடைய சாயல், அது எப்படி இருக்குது என்று சொன்னால், கர்த்தருடைய தூதனானவருக்கு ஒப்பான சாயல்
அவர்கள் காணப்பட்டது. நான் பார்க்கிறோம், அந்த 3 பேரையும் கர்த்தர் எப்படி விடுவித்தார் அப்படின்னா, தம்முடைய தூதனை அனுப்பி விடுவித்தார். அப்போ நாம் அறிகிறோம், தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளை, தேவனுடைய தாசர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களை விடுவிக்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள். இதே தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பார்க்கிறோம், சிங்கக்கபியிலே தானியேல் போடப்படுகிறார். மறுநாள் அதிகாலமே வந்து ராஜா கேட்கிறார், தேவனை தப்புவித்தாரா? அவன் சொல்லுகிறான், தேவனை தப்புவித்தார், நான் தேவனுக்கு முன்பாக மன உண்மையாய் இருந்தேன், உமக்கு முன்பாக ஒரு நீதிகேடும் செய்யவில்லை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினான். அப்ப பார்க்கிறோம், தம்முடையவர்களின், தம்முடைய ஜனங்களின் பாதுகாப்பிற்காக, விடுதலைக்காக தேவன் யாரை அனுப்புகிறார்னு? தூதர்களை அனுப்புகிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், பிரதான ஆசாரிகள் பொறாமை கொண்டு அவள் அப்போஸ்தலர்களை பொதுவான சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். அப்பொழுது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வந்து அவர்கள் மறுபடியும் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ பார்க்கிறோம், இங்கு பிரதான ஆசாரிகள் அவளை சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உட்காவல் அறையிலே பேதுரு வைக்கப்பட்டிருக்கிறார். மரணத்திற்கு நியமிக்கப்பட்டு பேதுரு உட்காவல் அறையிலே 2 கைகளும் கால்களும் சங்கிலிலே கட்டப்பட்டிருக்க, இன்னும் போர் சேவலோடு பிணைக்கப்பட்டு 2ஆம் 3ஆம் காவல் கடந்து உட்காவல் அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி 1ஆம் காவல் 2ஆம் காவல் என எல்லா காவலையும் கடந்து பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வருவதை பார்க்கிறோம். இதற்கு கர்த்தர் யாரை அனுப்புகிறார்? தூதனை அனுப்புகிறார். சங்கீதம் 34:7 அதான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ தேவனுடைய பொதுவான பணியிலே முதல் பணி தேவனை ஆராதிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். 2வது பணி தேவ ஜனங்களை பாதுகாக்கிறவர்களாக, விடுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் சங்கீதம் 91:11 வாசிக்கிறோம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். எபிரேயர் 1:14 சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் இதை சொல்லுகிறது என்று சொன்னால், தேவதூருடைய பிரதானமான பணிகளில் ஒன்று தேவ ஜனங்களை பாதுகாப்பதும் தேவ ஜனங்களை விடுவிப்பதும். 3வது ஒரு காரியம், தேவனுடைய ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் தேவனுடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறவர்கள். அதை தான் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களில் நாம் வாசிக்கும்போது நாம் வாசிக்கிறோம். இங்கு பார்க்கிறோம், ஸ்திரீகள் அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தை தேடி அவர்கள் அலைந்து திரியும் போது அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை தூதர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இந்த செய்தியை சீக்கிரமாய் போய் சீசர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். பாருங்க, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் பிரயாசத்தோடும் அந்த ஸ்திரீகளை அவர் உற்சாகப்படுத்தி, அவர் ஸ்திரீகள் என்று சொல்லுகிறதை விட இயேசு கிறிஸ்துனுடைய சீசிகளாயிருந்தார்கள், பெண் சீசர்களாயிருந்தார்கள், சீசிகளாயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை மரணம் வரைக்கும் பின்பற்றின சீசிகள், உத்தமமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்த சீசிகள். இந்த சீசிகளை உற்சாகப்படுத்தி அவர்களை வழிநடத்துகிற ஒரு வேலையை தேவ தூதர்கள் செய்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே வசனம் சொல்கிறது, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, இங்கு பிலிப்புக்கு கர்த்தருடைய தூதன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ, அங்கு எத்தியோப்பிய ராஜஸ்திரியாகிய கந்தகையினுடைய மந்திரி ஏசாயா ஆகமத்தை வாசித்து கொண்டு வருகிறார்,
அவரோடு கூட ரதத்தில் இணைந்து கொள், நீ அவருக்கு சத்தியத்தை விளக்கி காண்பி என்று சொல்லி தூதன் மூலமாக பிலிப்பு ஏவுதலை பெற்று சமாரியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பிலிப்பு கர்த்தருடைய தூதன் மூலமாக உற்சாகப்படுத்தப்பட்டு ஏவுதலை பெற்று அவர் ஊழியம் செய்து கந்தாகை மந்திரிக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதுபோல அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம். ஏனென்றால், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. நான் பார்க்கிறோம், ஒரு மிகப்பெரிய கப்பற் சேதத்திலே பவுலும் அவன் சென்ற கப்பலும் அதில் வந்த போர் சேவகர்களும் அதில் பவுலோடு கொண்டு செல்லப்பட்ட சிறை கைதிகளும் சிக்கி கொள்ளுகிறார்கள். சூரியனை காண முடியவில்லை, சந்திரனை காண முடியவில்லை, இரவு பகல் தெரியவில்லை, ஓயாமல் மழை பெய்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் செத்துப்போவோம் என்று சொல்லத்தக்கதாக அலைகள் அடிக்கிறது, படவிலே சேதம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே ஒருவரும் ஒன்றும் சாப்பிடாமல் அவள் இருந்தபோது தேவதூதன் ஒரு வார்த்தையை வந்து பவுலிடத்தில் சொல்லுகிறார். ஒரு சேதமும் ஏற்பட போகிறது இல்லை, பொருள் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் ஏற்பட போகிறது இல்லை, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன் நிமித்தம் உனக்காக இந்த கப்பலில் வருகிற அத்தனை பேருடைய ஜீவனும் காப்பாற்றப்படும் என்கிற செய்தியை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி யாருக்கு சொல்லுகிறார்ன அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ தூதர்களுடைய மூன்றாவது பிரதானமான ஒரு பணி என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நான்காவதாக அவருடைய பணி என்னவென்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை மனிதனுக்கு விளக்கி காண்பிக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். தானியேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், நான் பார்க்கிறோம், தானியேலுக்கு முடிவு காலத்தினுடைய செய்தி தரிசனமாக கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட போது அதை குறித்த விளக்கம் அவனுக்கு தெரியாமல் இருந்தபோது ஒரு தூதனிடத்தில் அவர் கேட்கிறார். அந்த தூதன் அந்த முடிவு காலத்தினுடைய செய்தியை அவனுக்கு விளக்கி கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அதை தான் தானியேல் 10வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். தேவ தூதன் இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு விளக்கி சொன்னான். அதுபோல சக்கரியா 1வது அதிகாரம் 9வது வசனத்திலும் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 9லே நாம் பார்க்கிறோம், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். ஆண்டவரே, இவர்கள் யார் என்று நான் கேட்டேன், என்னோட பேசுகிற தூதனானவர் இவர் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். அதன்படி 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். அப்போ தேவ தூதலுடைய அடுத்த ஒரு பிரதான பணி என்னவா இருந்தது என்று சொன்னால், தேவ சித்தத்தை, சத்தியத்தை, வெளிப்பாடுகளை மனிதர்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியான ஒரு பணியை தேவ தூதர்கள் செய்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தும் விசம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். யோவானுக்கு முடிவு காலத்தினுடைய செய்தி மொத்தத்தையும் வெளிப்பாடாக கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோமே. எப்படி கொடுத்தார்? யார் மூலமாக கொடுத்தார்? வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, கடைசி காலத்திலே சீக்கிரத்தில் நடக்க போகிற காரியங்களை தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்கு நாம் பார்க்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துறதுமான விசேஷம். அப்போ பாருங்க, தேவன் இயேசுக்கு ஒப்புவித்தது, இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ தூதனுடைய 4வது பிரதானமான பணி என்னவென்று சொன்னால், தேவ சித்தத்தை மனிதனுக்கு விளக்கி காண்பிப்பது மட்டுமல்ல, 5வதான முக்கியமான ஒரு பணி இருக்குது. அது என்னவென்று சொன்னால், தனிப்பட்ட விதத்திலும் தேசத்தின் மீதும் ஜனங்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்துகிறவர்களாய் தூதர்கள் இருக்கிறார்கள்.
நியாய தீர்ப்பு. நம்முடைய தேவன் நியாயந்திருக்கிற தேவன். அந்த நியாய தீர்ப்பை செயல்படுத்துவதை கர்த்தர் தூதர்களை கொண்டு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக ஆதியாகமம் 19வது அதிகாரம் 12வது வசனத்திலே, சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களுடைய பாவம் பெருகின போது அந்த அந்த பட்டணத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுவதற்காக தேவன் யாரை அனுப்புகிறாராம்? தூதர்களை அனுப்பினார். தூதர்கள் மூலமாக தான் லோத்து சந்திக்கப்படுகிறார், லோத்து காக்கப்படுகிறார், அழிவின் செய்தி சொல்லப்படுகிறது. அதன்படியே நியாய தீர்ப்பு சோதோம் குமரா பட்டணத்தின் மீது வந்தது. இந்த ஜனத்தின் அக்கிரமங்களை இறங்கி பார்க்கதற்கு நாங்கள் வந்தோம், இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறதற்கு தேவன் தூதர்களை பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் 24:16 வாசிக்கும் போது, அங்கு தாவீது செய்த பாவத்தின் நிமித்தம் ஒரு நியாய தீர்ப்பு எருசலேமின் மீது வெளிப்படுகிறது. அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு தூதன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24:16 சொல்லுகிறது, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது. அப்போ நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற பணியை யார் செய்கிறாள் என்று சொன்னால் தூதர்கள் செய்கிறார்கள். நான் பார்க்கிறோம் இன்னொரு வசனம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 12:23 பார்க்கிறோம். இங்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே நாம் பார்க்கிறோம் அவன் புழுத்து செத்தான். யாரு? ஏரோது. ஏரோது பிரசங்கம் பண்ணுகிறான், ஜனங்கள் எல்லாரும் தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்யவில்லையா? தேவனுக்கு மகிமை செலுத்தாத போது ஒரு தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து செத்தான். அப்போ ஒரு மனிதனின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற, ஒரு பட்டணத்தின் மீது, ஒரு தேசத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற தூதர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். மட்டுமல்ல, முழு உலகத்தின் மீதும் வெளிப்பட போகிற நியாய தீர்ப்பை உபத்திரவ காலத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 கலசங்களுடைய நியாய தீர்ப்பு, மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிற அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் யாரை கொண்டு செய்கிறார்னு 7 தூதர்களை கொண்டு செய்கிறார். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை ஊட்டினான், 2ஆம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை ஊட்டினான். இப்படி 7 தூதர்களும் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஊட்டின போது தேவனுடைய நியாய தீர்ப்பு முழு உலகத்தின் மீதும் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய பிரதான பணிகளில் 5வது பணி நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கடைசியான ஒரு பணி, 6வது பணியாக அவர்களை பற்றி சொல்லணும்னா லூக்கா 16:22 சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை சரீர மரணத்திற்கு பின்பாக பரதீசில் கொண்டு போய் விடுகிற ஒரு வேலையை தேவதூதர்கள் செய்கிறார்கள். அது எப்படி வாசிக்கிறோம்? லூக்கா 16:22 சொல்லுகிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நீங்க நமக்கு தெரியும் இந்த சம்பவம், ஐஸ்வர்யவான் தரித்திரன் 2 பேருடைய வாழ்க்கையும். இங்கு தரித்திரன் மரித்த போது அவன் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அப்போ தேவனுடைய ஒரு பெரிய பணி என்ன? தேவ பிள்ளைகளை சரீர மரணத்திற்கு பின்பு பரதீசில் கொண்டு போய் விடுகிறது. அதனால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் சொன்னதை நாம் கேட்டிருக்க முடியும். இதோ சில தூதர்கள் என்னை பார்க்குறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் அழைக்கிறான்னு சொல்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி மரித்த எத்தனையோ பரிசுத்தவானுடைய அனுபவத்தை பார்க்க முடியும். உண்மைதான், தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களை சரீர மரணத்திற்கு பின்பு பரதீசில் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தேவதூதர்கள் இதெல்லாம் தேவதூதர்கள் செய்கிற பொதுவான பணி. 6 விஷயம் உங்களுக்கு சொன்னேன், உடைய ஞாபகத்துக்காக மறுபடியும் சொல்லுகிறேன். தேவதூதர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தேவதூதர்கள் பாதுகாக்கிறவர்களாக விடுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தேவதூதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், தேவதூதர்கள் தேவனுடைய சித்தத்தை மனிதனுக்கு விளக்கி காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய தூதர்கள் தனிப்பட்ட விதத்திலும் தேசத்தின் மீதும் பட்டணங்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், தேவதூதர்கள் சரீர மரணத்திற்கு பின்பு தேவ பிள்ளைகளை பரதீசில் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய பொதுவான பணிகள். மட்டுமல்ல, சில வருங்கால பணிகள், இயேசுடைய வருகையின் சமயத்திலே அவருடைய பணிகள் என்னவெல்லாம் இருக்கிறது என்று உங்களுக்கு 5 காரியங்களை சொல்ல முடியும். முதலாவது, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே பிரதான தூதனுடைய சத்தத்தோடு கூட அவர் வருவார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4:16 நாம் பார்க்கிறோம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். அப்போ கர்த்தருடைய வருகை, இரண்டாவது வருகை, ரகசிய வருகையிலே பிரதான தூதனுடைய சப்தம் அங்கு உயர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது 2 தெசலோனிக்கேயர் 1:7, யூதா 14 இந்த வசனங்களை நம்ம கவனிக்கும் போது நியாயந்தீர்க்க இயேசு வருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி வருகிறார்? வல்லமையின் தூதரோடு வருகிறார். ஜுவாலி தெரிகிற அக்கினியோடு வருகிறார். எப்படி வருகிறார்? வல்லமையின் தூதரோடு, பிரதான தூதரோடு இயேசு வருகிறார். அவருடைய பணி வருகையில் என்னவாக இருக்கும்? மூன்றாவது மத்தேயு 24:31 சொல்லுகிறது, அவருடைய பணி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பது அவருடைய வேலை. மத்தேயு 24:31 நாம் பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கிற ஒரு வேலையை யார் செய்வார்கள் என்று சொன்னால் தூதர்களை செய்வார்கள். அதாங்க 24:31 வாசிக்கிறோம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். அப்போ பார்க்கிறோம், அவர்களை சேர்க்கிற ஒரு வேலையை தேவனுடைய வருகையில் தேவனுடைய பிள்ளைகளை சேர்க்கிற, இஸ்ரவேலரை விசேஷமாக இஸ்ரவேலரை சேர்க்கிற, கூட்டி சேர்க்கிற ஒரு பணியை தேவதூர்கள் செய்வார்கள். மட்டுமல்ல, மத்தேயு 13:39, 49 இந்த 2 வசனம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. இது ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது களைகளை விதைக்கிற ஊமையை. அதில் சொல்லுகிறார், இந்த களைகளை விதைக்கிறவன் பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். நான் பார்க்கிறோம், அறுவடை பணி, அதாவது களையையும் பதரையும் பிரிக்கிற வேலையை கர்த்தர் யாரு கொடுத்துருக்கிறான்னு தேவதூதர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதான் 49 வாசிக்கிறோம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. எப்படி? களை முளைத்திருக்கும் போது வேலைக்கால் கேட்கிறார்கள், களையை பிடுங்கி விடட்டுமான்னு. அப்போ எஜமான் சொல்கிறாரு, நீங்கள் களையை பிடுங்கிறதா நினைத்து நீங்கள் கோதுமை மணியும் சேர்த்து பிடுங்கிடுவீங்க. அதனால் 2ம் வளரட்டும். 2ம் வளர்ந்து முடிந்தவுடனே கடைசியாக களைகளை தனியாக, கோதுமை மணிகளை தனியாக பிரித்து பதரை அக்கினியிலே சுட்டரிப்போம். அந்த நாள் தான் கர்த்தருடைய வருகை நேரத்தில் நடக்கும். தேவனுடைய பணி என்ன? நீதிமான்களை பொல்லாதவர்களின் நடுவில் இருந்து பிரித்தெடுப்பார்கள். இந்த வேறு பிரிக்கிற வேலையிலே யார் பயன்படுத்தப்படுவார்கள்னா தேவதூதர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இது தேவதூதருடைய ஒரு பிரதானமான பணி. 5வதாக பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நல்லா கவனிங்க. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். நமக்கு தெரியும், அந்த எருசலேமில் 12 வாசல் உண்டு, 12 அஸ்திபாரங்கள் உண்டு. அங்கு 12 தூதர்கள் ஒவ்வொரு வாசலும் இருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், தீட்டுள்ளது ஒன்றும் அருவருப்பானது ஒன்றும் உள்ளே பிரவேசிக்காதபடி காவல் செய்கிறவர்களாக அந்த 12 தூதர்களும் இருப்பார்கள். அப்போது பரலோகத்திலே தீட்டுள்ளது ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. அந்த காவலை யார் காக்கிறார்? தூதர்கள் காக்கிறார்கள். அதை தான் இந்த வசனங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் தேவ தூதர்கள் செய்கிற வேலைகளாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த வகுப்பில் 3 பிரிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். முதலாவது, கிறிஸ்துவோடு கூட இணைந்த தேவ தூதருடைய பணிகள். 2வது, அவருடைய பொதுவான பணிகள். 3வது, வருங்காலத்திலே, வருகையின் நாளிலே, வருகையின் நேரத்திலே, வருகைக்கு பின்பாக அவர்கள் செய்ய போகிற பணிகள். இந்த 3 பணிகளை உங்களுக்கு சொன்னேன். இது பொதுவாக தூதர்களை பற்றி நான் இப்பொழுது படித்து கொண்டுருவோம். இன்னும் நம்ம தூதர்களை பிரித்து படிக்கலை. ஏன்னா சாத்தானை பற்றி நம்ம படிக்க போகிறோம், அசுத்தாவிகள் பேய்களை பற்றி படிக்க போகிறோம் என்று சொல்லும்போது தூதனானவன் தான் சாத்தானானான். அதனால தான் தூதனுடைய பொதுவான காரியங்கள், இயல்புகள், குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், அது எல்லாவற்றையும் நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய பணிகள் என எல்லாவற்றையும் படித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ தூதர்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 நல்ல தூதர்கள், இல்லை என்றால் பரிசுத்த தூதர்கள். இன்னொன்று பொல்லாத தூதர்கள் அல்லது பிசாசின் தூதர்கள் என 2 வகையாக பிரிக்கலாம். நல்ல தூதர்கள், பரிசுத்த தூதர்கள் 1. 2வது பொல்லாத தூதர்கள், பிசாசின் தூதர்கள். ஆங்கிலத்தில் சொன்ன குட் ஏஞ்சல்ஸ் ஆர் ஹோலி ஏஞ்சல்ஸ்.
ஈவில் ஏஞ்சல்ஸ் ஆர் சாட்டனிக் ஏஞ்சல்ஸ், குட் ஏஞ்சல்ஸ் ஆர் ஹோலி ஏஞ்சல்ஸ், ஈவில் ஏஞ்சல்ஸ் ஆர் சாட்டனிக் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லி தூதரில் ரெண்டாக பிரிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மேம்படுவதாக. வருகிற வகுப்பிலே நான் சாத்தானை குறித்து காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி போதிக்கும்படியாக இருக்கிறேன். அதற்கு அஸ்திவாரமாக இந்த காரியங்கள்லாம் இருக்கும். பைபிளில் தூதர்கள் என்று சொன்னாலே அது கிரேக்க பாஷையாக இருக்கட்டும் இல்லை எப்ரேய பாஷையாக இருக்கட்டும், அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் மெசஞ்சர், ஒரு செய்தியை கொண்டு போகிறவர், ஒரு தூது கொண்டு செல்லுகிறவர் என்ற அர்த்தத்தில் தான் இருக்கிறது. அதுக்கு அகலாய் என்ற அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா 7:24 யோவான் தம்முடைய சீசர்களை இயேசுவிடத்தில் அனுப்புகிறார். அவர்களுக்கு என்ன பேர் கொடுக்கப்படுகிறது? இந்த அகலாய் அப்படின்னு என்ன, தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த இதே வார்த்தை கிரேக்க பாஷையில் பல இடங்களில் இருந்தாலும் அது வருகிற இடத்தை, சம்பவத்தை பொறுத்து அது தூதரை குறிக்கிறதா இல்லைன்னா அது மனிதனை குறிக்கிறதா அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் அதிக நம்முடைய நேரம் முடிய போகிறதுனால லேசாக அடுத்த வாரம் நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது எப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் படிக்க போகிறது என்ன, முதல்ல 2 தூதர்களை படிக்கிறதுக்கு முன்பதாக தூதர்களை பற்றி பொதுவாக எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா, நல்ல தூதர்களும் இருக்கிறார்கள், பொல்லாத தூதர்களும் இருக்கிறார்கள், பரிசுத்த தூதர்களும் இருக்கிறார்கள், பிசாசின் தூதர்களும் இருக்கிறார்கள். அப்போது தூதர்கள் என்று வரும்போது பிரதான தூதன் அப்படின்னு நம்ம பைபிளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ பிரதான தூதனாக நம்ம 3 பேரை பார்க்கிறோம். முதலாவதாக மிகாவேல் பிரதான தூதனாக சொல்லப்பட்டிருக்கிறான், கேப்ரியலும் பிரதான தூதனாக சொல்லப்படுகிறார், அதுபோல் லூசிஃபரும் பிரதான தூதனாக இருக்கிறார். இந்த 3 பேரை பற்றி சிம்பிளாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வருகிற வாரத்தில் இன்னும் விசேஷமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன். நான் பார்க்குறோம் மிகாவேல் தேவனுடைய யுத்தத்தை நடத்துகிற ஒரு தூதராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கேப்ரியல் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்கிற ஒரு தூதராக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் லூசிஃபர், அவரை பற்றி தான் அடுத்து. லூசிஃபர் விழுந்து போன தூதன், பிரதான தூதன், சாத்தானானவன். அவனுடைய முன்னாள் வேலை தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறவனாக இருந்தான். அவன் தான் விழுந்து போனான், சாத்தானவனாக மாறிப்போனான், பிசாசானவனாக மாறிப்போனான். அவனோடு கூட சேர்ந்து விழுந்து போன ஒரு கூட்டம் தூதர்கள் தான் இன்றைக்கு அசுத்தாவிகளாகவும் பேய்களாகவும் உலகத்திலே சுற்றி திரிகிறார்கள். அதில் ஒரு கூட்டம் பாதாளத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கூட்டம் பூமியிலே சுற்றி கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் வானமண்டலங்களிலே சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். வருகிற காலங்களில் விசாலமாக அதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். கேருபீன்களை குறித்தும் படிக்க இருக்கிறோம், சேராபீன்களை குறித்தும் படிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து சாத்தானை குறித்தும் அவனுடைய இயல்புகள், அவனுடைய கிரியைகள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வஞ்சனைகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய பேய்த்தனங்கள், அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், ஆவிகளுடைய கிரியைகள், என்னென்ன ஆவிகள் எப்படிலாம் ஜனங்களை கெடுக்கிறதுக்கு என்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து வருகிற நாட்களில் படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட காரியத்திலிருந்து ஒருவேளை யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். அதற்கு பரிசுத்த பிதாவே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளுடைய வகுப்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ தூதர்களை பற்றிய அவருடைய பணிகள், கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட பணிகள், அவருடைய பிரதான பணிகள், அவருடைய வருங்கால பணிகள் என்று சொல்லி அவற்றை கற்றுக்கொள்ள தேவனங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். படித்த ஒரு காரியங்களும் நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சத்தியத்திலே வளரவும், விசுவாசத்திலே வளரவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் முன்னேறி செல்லவும், தேவ சித்தத்தை நிறைவேற்று பிள்ளைகளாக ஜீவிக்கவும் இந்த எல்லா கிருபைகளையும் கத்த தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள்னாலே ஆசீர்வதிங்க. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆண்டவரே ஆஸ்வதிக்கப்படட்டும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படட்டும். ஈகத்திற்குரிய, பரத்திற்குரிய, ஆவிக்குரிய, சரத்துக்குரிய, பொருளாதாரத்துக்குரிய எல்லாவித நன்மைகளாலும் கத்திற்குரிய நிரப்பி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.